கோவில்கள் மக்களின் சொத்து என்பதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாகிய நாங்கள் இதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் இவங்க சொல்றது. இதுல என்ன தவறு இருக்கு? 2-3 தவறு இருக்கு. ஒன்று, மக்கள் சொத்து கிடையாது கோயில். அந்தந்த கோயில் அந்த இறைவனுக்கு சொந்தம். இப்போ கபாலீஸ்வரர் கோயில்னு இருக்குன்னா அந்த கபாலீஸ்வரருக்கு அது சொந்தம். கபாலீஸ்வரர் வேற, வைத்தியநாத சுவாமி வேற. அவங்கள ட்ரீட் பண்ணுறது எப்படின்னா ஒரு மைனர் சைல்டு மாதிரி. நீங்கள் சொன்ன அந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸு அதில் ஒரு கரும்புள்ளி, பெரிய கரும்புள்ளி பெருசாக வெடிக்க போகுது. கோயிலோட ட்ரெடிஷன்ஸை காப்பாற்றுறது சுத்த யூஸ்லெஸ் கட்சினா பிஜேபி. எப்படி சொல்லிட்டீங்க? என்னோட ஸ்டாண்ட் அதுதான். நான் தெரிந்தே ஒரு புலி வாளை பிடித்திருக்கிறேன். அதிலிருந்து விலகி போவதாக இல்லை எனக்கு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பிரச்சார கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கோவில்களின் நிதியை எடுத்து கல்லூரிகள் கட்ட பயன்படுத்தியது தவறு என்று வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இது குறித்து அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அது விவாதப் பொருளாக இருக்கிறது. தமிழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழக அரசு 2021 பதவியேற்றதும் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோவில்களில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து நாங்கள் கல்லூரிகள் கட்டப்போகிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டு அதை பின்பற்றி கல்லூரிகளும் கட்டத் தொடங்கினார்கள். அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள், ஆலய வழிபாட்டு சங்கத்தின் தலைவர் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் தீர்ப்பைத்தான் நேற்று நமது நிகழ்ச்சியில் விவாதித்தோம். அந்த தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு வழங்கிய தீர்ப்பில் இந்த கல்லூரியை கோவில் நிதியை எடுத்து கல்லூரியை கட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பு வழங்கி நீங்கள் 4 காலேஜ் தொடங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அதோடு நிறுத்திங்க, ஃபர்தராக பண்ணாதீங்கன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக திரு ரமேஷ் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். சார் வணக்கங்க. சார் வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை சொல்லுங்கள். ஆலய வழிபடுவோருக்கு சங்கம் வைக்க வேண்டிய தேவை என்ன? எனக்கு இதுவே ஒரு லேமேனாக கேட்குறேன். ஓகே, நான் சிதம்பரம் கோயிலை 2009 எடுத்த போது அந்த கோயில் ரொம்ப விருப்பமான கோயிலுங்கிறனால, எங்கள் இஷ்ட கோயிலுங்கிறனால அதை எப்படி எடுக்கிறாங்க கோயிலை அப்படிங்கிறலாம் பார்த்தபோது ஐ எம் a டோட்டல் லேமன். நான் வழக்கறிஞர் கிடையாது, அது கிடையாது. அப்போ ஆராயும் போது ஒரு சட்டமீறலுக்கு மேலே இன்னொரு சட்டமீறல், அதுக்கு மேலே ஒரு சட்டமீறல், இதுதான் இந்த துறை. அறநிலைத்துறை என்கின்ற துறை ஒரு பல 100 சட்டமீறல்களால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது ஷாக்கு. சில வழக்கறிஞர்கிட்ட கேட்குறேன், அவங்களுக்கே தெரியல. மூத்த வழக்கறிஞர்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன், அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்க்கும்போது இது மாதிரி இருக்குன்னொன்னே, இதனால் கோயில்கள் பயனடையவில்லை. இந்த துறையால் இந்த துறையை ஒன்று சரி செய்ய வேண்டும், இல்லது கோயிலை விட்டு நீக்க வேண்டும். இதற்காக நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து டெம்பிள் வொர்ஷிப்பர் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறோம். எங்களோட நோக்கம் நீதிமன்றங்கள் மூலமாக இந்த துறையின் செயல்பாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு தீர்வு காண வேண்டும். இப்படி தான் ஆரம்பித்தோம். அப்போது பல விஷயங்கள் தெரிய வருது. இந்த சட்டம் சொல்லுது எக்ஸ்டர்னல் ஆடிட்னு. இவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்டே பண்ணலை. அப்புறம் இன்டர்னல் ஆடிட்டில் இன்றைய தேதி வரை 1.8 மில்லியன் 18 லட்சம் தணிக்கை ஆட்சேபனைகள் இன்னும் உயிரோடு இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணல, ரெக்டிஃபை பண்ணல. ரெக்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த எப்போலேருந்து பெண்டிங்காக இருக்குன்னா 1986 பெண்டிங்காக இருக்குது. அப்போ பல பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள், சில பேர் இயற்கை மரணத்தையும் அடைந்து விட்டார்கள். நீங்கள் சொல்கிற இந்த ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸில் இர்ரெகுலாரிட்டிஸும் இருக்குது, நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே இர்ரெகுலாரிட்டிஸை பற்றி தான். ஆனால் இவங்க ஆடிட்டுக்கு 4% ஃபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பேங்க்கோட வருமானத்தில் 4% இல்லை ரிலையன்ஸோட வருமானத்தில் ஒரு 4% ஆடிட் ஃபீஸ் வாங்கினா பிரம்மாண்டமான தொகையாக இருக்கும். அதே மாதிரி தான் பழனி கோயில் 500 கோடி ரூபா வருதுன்னா அதில் 4% ஆடிட் ஃபீஸுங்கிறது மிக மிக அதிகமானது. 4% ஆடிட் ஃபீஸை அறநிலைத்துறை வாங்குது. இதை தவிர நிர்வாக கட்டணம்னு 12% வாங்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். நான் ஒரு பல்நாட்டு வங்கியில் வேலை செஞ்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் குரூப்பில் வேலை செஞ்சேன். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபீஸ் வாங்கிக்குவாங்க. ஒரு லக்ஸரி பிளேஸு வர்த்தக நோக்கத்தோடு நடக்கின்ற அந்த இடத்திற்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 3%. ஆனால் ஒரு அறச்செயலுக்காக, வழிபாட்டு செயலுக்காக நடத்தப்படுகின்ற இடத்திற்கு 12% கட்டணம், நிர்வாகத்துக்கு கட்டணம். சார், இது ஆக்ட் 1960 ஆக்ட் உருவான போதே 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் இல்லை, அப்போ 3%.
3%. எப்போ 12%? கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. கடைசியாக வந்து 2009 கலைஞர் ஆட்சியில் தான் 12 ஆச்சு, இல்லை 11ஆவதுல வந்திருக்கும். அது வரைக்கும் 11% இருந்தது. இப்போ இவங்க வந்து இன்றைய தேதியில் இந்த 12+4 16%ல் வருடத்திற்கு 400 கோடி ரூபாய்க்கு குறையாமல் இவர்களுக்கு வருகிறது கோயிலேருந்து. இவங்களோட துறை செலவு அதுதான் எடுத்துக்க முடியும், அது 120 கோடி 125 கோடி தான் இருக்குது. அப்போ 3 மடங்கு லாபம் பார்க்குறாங்க. ஸோ இந்து கோவில்களில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தமிழக அரசு லாபம் பார்க்கிறது, அதை அதீதமான கட்டணத்தை வசூலிக்கிறது. சரிங்க சார், இப்போது நான் அரசு சார்பிலேருந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த கோவில்களை முழுமையாக தனியாரிடம் ஒப்படைத்து விட்டால் ஏராளமான முறைகேடுகளுக்கு இது வழிவகுக்கும். ஆகையால் இது கோவில்கள் மக்களின் சொத்து என்பதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாகிய நாங்கள் இதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் இவங்க சொல்கிறது. இதில் என்ன தவறு இருக்குது? ஓகே, 2-3 தவறு இருக்குது. ஒன்று, மக்கள் சொத்து கிடையாது கோயில். இது வந்து பிரிவி கவுன்சில் காலத்திலிருந்து 100 வருடத்திற்கு மேலாக அந்தந்த கோயில் அந்த இறைவனுக்கு சொந்தம். இப்போ கபாலீஸ்வரர் கோயில்னு இருக்குன்னா அந்த கபாலீஸ்வரருக்கு அது சொந்தம். கபாலீஸ்வரர் வேறு, வைத்தியநாத சுவாமி வேறு, சோமநாத சுவாமி வேறு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் வேறு, பார்த்தசாரதி கோயில் இருக்கிற பெருமாள் வேறு. தேர் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். பட் அவங்கள ட்ரீட் பண்ணுறது எப்படின்னா ஒரு மைனர் சைல்டு மாதிரி. சொத்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு மைனர் சைல்டு தான், ஒரு கார்டியன் ஒருத்தர் இருப்பார்ல, அது மாதிரி அறங்காவலர்கள். அந்த அறங்காவலர்கள் யாராக இருக்கணும்னா இந்த பார்த்தசாரதி கோயில்னால் வைணவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கணும். 1930 பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது ஜஸ்ட் லைக் ராம்லல்லான்னு எடுத்துக்கலாமா? ராம்லல்லா இஸ் அ ஆர்டிஃபிஷியல் ஜூரிஸ்டிக்கல் பர்சன். சட்டத்தின் முன் அவர் ஒரு தனி நபர். அதே மாதிரி பார்த்தசாரதி கோயிலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 1930 இந்த வெள்ளக்காரர்கள்லாம் ஜட்ஜாக இருந்தபோது. நீங்கள் சொல்கிறது ஸ்ரீரங்கம் பார்த்தசாரதி? இல்லை, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் இங்கே திருவள்ளிக்கேணியில். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கம்யூனிட்டி டெம்பிள். என்ன கம்யூனிட்டி? இது வைஷ்ணவத்திலே வடகலை தென்கலை இருக்குது. இது தென்கலை கம்யூனிட்டி. இது 1500 வருடம் பழமையான கோயில். இந்த தென்கலை கம்யூனிட்டியில் யார் இருக்காங்க? இங்கே திருப்பலிக்கேணியில் இருக்கக்கூடிய வைணவ தென்கலை பிராமணர்கள், அதாவது அந்த ஐங்கான்னு சொல்லுவோம். ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய ஆரிய வைசிய செட்டி, ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய ஆரிய வைசர் அல்லாத பிராமணர் அல்லாத மற்ற சமூகத்தினர், இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ட்ரஸ்டி இருக்கணும் அப்படின்னு கோர்ட்டு ஒரு நிர்வாக திட்டம், ஸ்கீம்னு சொல்லுவாங்க, ஸ்கீம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திட்டம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த நிர்வாக திட்டத்தை மாற்றின்னு ஆரம்பித்து 65 ஆரம்பித்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரஸ்டியே கிடையாது. எவ்வளோ வருஷமாக கிடையாது? 60 வருஷமாக ட்ரஸ்டி கிடையாது பார்த்தசாரதி கோயிலில். இந்த ஈயோன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஆமாம், அவரே ட்ரஸ்டி. தி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஸ் ஆல்சோ தி ஃபிட் பர்சன். சார், உங்களோட வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 4 கோவில்கள், அர்த்தநாரீஸ்வரர் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், பழனி முருகன் கோவில் அண்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், இந்த 4 கோவில்களிலையும் பல 10 ஆண்டுகளாக அறங்காவலர்கள் இல்லை அப்படின்றது ஒரு சார்ஜ். அறங்காவலர்கள் இல்லை, அதனால தி கவர்மெண்ட் டேக்ஸ் த ரோல் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அப்படின்றதான் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு. இந்த அறங்காவலர்கள் நியமிக்கிறதுல இந்த அரசுக்கும் சரி இதற்கு முந்தைய அரசுகளுக்கும் சரி என்ன சிக்கல்? இப்போது அறங்காவலர்கள் நியமிக்க கூடாதுன்னு தீர்மானமாக இருந்தவங்க ஜெயலலிதா. அவங்களுக்கு வந்து இவங்க இந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்துடக்கூடாது, ப்ளஸ் அறங்காவலன் போயிட்டு அவங்க கொள்ளையடிக்கக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அவங்களோட நோக்கம் வந்து கோயில் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான். இன்ஃபேக்ட் ஷி வாஸ் ஆல்வேஸ் கீப்பிங் அன் ஐ ஆன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். அதில் ஒரு கமிஷனர் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த கமிஷனர் தவறு செஞ்சபோது கடுமையாக தண்டித்து அமிச்சாங்க. இதெல்லாம் நடந்தது. She was always keeping, but she was also the opinion that government should have a control, major control. அவங்க வந்து சிட்டிசன்ஸை அறங்காவலராக போடுறது, ஹிந்து சிட்டிசன்ஸ் அறங்காவலர் போடுறது அவங்க விரும்பலை. டிஎம்கேல போடுவாங்க. டிஎம்கேல ஸ்ரீரங்கம் கோயிலோட சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸை போட்டவங்க. அந்த ஆட்சி முடிஞ்சு மறுபடியும் 2011 ஜெயலலிதா வந்தோடனே குண்டா சட்டத்தில் அந்த சேர்மனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ரவுடின்னு பேர் வாங்கினவரை போட்டது டிஎம்கே. இந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்போ அறங்காவலர்களோட டென்யூர் வந்து 2 வருஷம் தான். இவங்க எப்படி சார் தேர்ந்தெடுக்கப்படுறவங்கள? இல்லை, அரசால் நியமிக்கப்படுகிறவர்கள். 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் கோயில் வருமானம், அதை வந்து செக்ரட்டரி ஜிஓ போடுவார். 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வருமானம் இருந்தால் கமிஷனர் போடுவார். 10,000லேருந்து 2 லட்சத்துக்குள்ளே இருந்தால் அந்த ரீஜனல் ஜாயின்ட் கமிஷனர் போடுவார். அவங்களுக்குலாம் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்வைட் பண்ணி கன்சிடர் பண்ணி போடுறதா ஒரு ஐதீகம். ஆனால் அது நடக்கிறது இல்லை. ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டுக்கு நிகராக இதை எடுத்துக்கலாமா? அறங்காவலர் அப்பாயின்மெண்ட்டு தான். அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
all administrative decisions concerning the temple can be taken only in the meetings of the board of trustees. Trustees, correcting sir. The commissioner cannot take, the executive officer cannot take. அந்த ட்ரஸ்டீஸை எப்படி நியமிக்கிறதுன்னு கேட்குறேன். நம்ம உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் டெம்பிள் எடுத்துக்கலாமே, அதுக்கு இப்போ அரங்காவலர்கள் போடணும். என்ன குவாலிஃபிகேஷனில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவீங்க? 2013 வரைக்கும் குவாலிஃபிகேஷன் சொல்ல, டிஸ்குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் ஆக்டில் இருந்தது. 2013 ஜெயலலிதா குவாலிஃபிகேஷன்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது 2 விஷயம் முக்கியமாக சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபெய்த் இன் காடு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த லொக்காலிட்டியில் நற்பெயர் உடையவராக இருக்க வேண்டும், அது ஒன்று. ஹீ ஷுட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் டு கேரி அவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெம்பிள் ஒர்க் ட்ரஸ்ட். ஆமாம், இது 2 ஒரு குவாலிஃபிகேஷன். மொத்தம் ஒரு 5 குவாலிஃபிகேஷன் கொண்டு வராங்க. நான் இப்போது போலீஸ் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. அல்டிமேட்டாக என்ன ஆகுதுன்னா, அந்த மினிஸ்டரோ அந்த ஏரியா எம்எல்ஏவோ இல்லை அந்த மாவட்ட செயலாளரோ அவர் தான் நியமிக்கிறார். இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்டாக போகுது இந்த கோயில் அரங்காவலர் நியமனங்கிறது. அப்புறம் இவங்க தங் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாக்க நம்மளோட அஜெண்டா ஈஸியாக போயிடும் அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசில் ஒரு விரிவான தீர்ப்பை 21 கொடுத்துருக்காங்க. அதில் பொலிட்டீஷியன்ஸாக போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வந்துருச்சு இப்போது அரங்காவலர்களை போடுறதுக்கு. ஆமாம். இப்போது உங்களோட நீங்கள் இந்த கல்லூரிகள் உருவாக்குறதுக்கு, கோவில் நிதி எடுத்து கல்லூரிகள் உருவாக்குறதுல அந்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம் கிரவுண்ட்ஸு, அரங்காவலர்கள் இந்த முடிவு எடுக்கலாம். சர்ப்ளஸ் நிதி எடுத்து கல்லூரி கட்டாத அரங்காவலர்கள் முடிவு எடுக்கலாம். அரங்காவலர்களுக்கு பதிலாக அரசு நியமித்த அதிகாரிகள் இந்த முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி ஃபார் திஸ் கவர்மெண்ட் டு அப்பாயிண்ட் ட்ரஸ்டீஸ்? இப்போ நீங்கள் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உள்ளூரில் நீங்கள் அப்ளிகேஷன்லாம் இன்வைட் பண்ணி அப்போ வாங்கப்பா ஒரு 10 பேர் யாரெல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி திமுக காரனே நீங்கள் போடுங்கன்றேன். ஏன் பண்ணலை? அது எனக்கும் ஒரு ஆச்சரியமான இதாக தான் இருக்குது. என்ன காரணம்னா, 2011 ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மறுபடியும் 2016 அவங்க வந்தப்புறம் அவங்க இந்த பப்ளிக் ஹிந்துஸ் பர்சன்ஸை அரங்காவலராக போடுறத பின்பற்றவே இல்லை. அப்போ நாங்கள்லாம் வழக்கு போடுறோம், அரங்காவலர்கள் இல்லை, அரங்காவலர் இல்லாமல் செயல்படுறாங்க அப்படின்னு. இதில் இன்னொரு முக்கியமானதுன்னா, அரங்காவலர் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்ஆர்என்சி எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸர்ஸை ஃபிட் பர்சன் போடுவாங்க, தக்கார்னு போடுவாங்க. அது போடக்கூடாதுன்னு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட்டே இருக்குது 1954. ஏன்னா இதில் ரிலீஜியஸ் சம்மந்தமான முடிவெல்லாம் எடுக்கணும், கும்பாபிஷேகம் எடுக்கணும், திருவிழா எடுக்கணும். இதை செக்குலர் கவர்மெண்ட் அஃபீஷியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால 1954 ரத்திலால் பனாச்சந்த் காந்தி கேஸ்னு ஒரு கேஸில் Supreme Court has said government official trusteeயாக temple secular government's instrument or officer should not take call on religious issues. He should not be part of administration of religious bodies. இப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இது மற்ற மதத்து இதில் வரவே போகிறதில்ல, ஹிந்து இதில் தான் இந்த சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. அதில் 1954 கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தெளிவாக சொல்லிவிட்டது. ஆனால் இவங்க பின்பற்றதே இல்லை. இதில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அதே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதே கோயிலுக்கு ட்ரஸ்டியாக இருப்பார். இவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு ரெசல்யூஷன் போடுவார், இந்த மாதிரி ஸோ இவருக்கு சம்பளம் உயர்வு இவ்வளோ போடுறோம் அப்படின்னு. ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு அவரே கையெழுத்து போடுவார். இப்போது எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிட் பர்சன் அண்ட் டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்? ஓகே, ஃபிட் பர்சன் நல்ல கேள்வி. ஃபிட் பர்சனுங்கிறது தக்கார். இப்போ திருக்குறள் இருக்குது, தக்கார் தகவிலார் என்பது அவர் எச்சத்தால் அறியப்படும். ஃபிட் சரியான நபர், கோயிலை நிர்வகிக்கிறது சரியான நபர். எல்லா அரங்காவலருமே சரியான நபராக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இவங்க கால் ஃபார் பண்ணி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு 2 வருஷம்தான் அந்த பதவி காலம். அது முடிஞ்சு அடுத்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் வரத்துக்குள்ளே இடைப்பட்ட காலம் கொஞ்சம் டெம்பிள் நிர்வாகம் நடக்கணும் இல்லையா, கையெழுத்தெல்லாம் போடணும், செக்கெல்லாம் இது பண்ணணும். அதுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு ஒரே ஒரு ஆள், சிங்கிள் பர்சனை சோல் ட்ரஸ்டியாக போடுவாங்க. அந்த சோல் ட்ரஸ்டி தக்கார்னு சொல்லக்கூடிய நபர். அது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா முடிவுகளும் அரங்காவலர் குழு தான் எடுக்கணும் இருக்கு. இந்த ஒரு அரங்காவலர் குழு கூட்டத்திற்கும் அடுத்த அரங்காவலர் குழு கூட்டத்திற்கும் 90 நாட்கள் மேல் இருக்கக்கூடாதுன்னு அதையும் சட்டம் சொல்லுது. அப்போது தி டென்யூர் ஆஃப் தி ஃபிட் பர்சன் should not exceed 90 days. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 10 வருஷம் 11 வருஷம்லாம் போடுறாங்க. இந்த தக்கார கவர்மெண்ட் ஆஃபீஸரே தக்காரா இருக்காங்க. ஆமாம், இருக்காங்க. இதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல? தக்காருக்கு ப்ரொவிஷன் இருக்கு, ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸரை போடுறதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. அப்புறம் தென் ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங்? இது நீதிமன்ற தாமதம்னு ஒன்று நம்ம ரொம்ப சந்திக்கிறோம். இது தமிழ்நாடு முழுக்க இல்லை, இது இந்தியா முழுக்க இருக்குது. அப்புறம் இன்னொரு இதில் நீதிமன்றம் என்ன பார்க்குறாங்க, சரி இப்போதைக்கு இருக்கட்டும், இதை இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். டிஸ்டர்ப் பண்ணால்
விளைவுகள் இன்னும் மோசமாகலாம். அதனால் இப்போதைக்கு இருக்குது அந்த அந்த ஒரு தாட்சண்யம், பொறுமை அது இருக்குது. நீதிமன்றத்தை முழுசாக குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இது தவறு என்பதை பல முறை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க, you cannot run a temple with a fit person by appointing a fit person, only for a short period எல்லாமே சொல்லியிருக்காங்க. சட்டத்தை எவ்வளோ பெரிய நீதிமன்றமாக இருந்தாலும், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும், they cannot pass any orders in violation of an existing statute. correct. இந்த ஸ்டாட்யூட் தப்புன்னு சொல்லி இது பண்ணலாமே தவிர, இருக்கின்ற சட்டத்துக்கு இது அந்துலை கேஸில் ரொம்ப தெளிவாக 9 ஜட்ஜு சொல்லியிருக்காங்க. அந்த பெஞ்ச் சொல்லியிருக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்டாட்யூட்டை வயலேட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தோம்னா இந்த அறநிலைத்துறை பல விஷயங்களில் இது பண்ணுது. இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் இப்போ எந்த பெரிய கோயில் வேணால் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் ஒரு 4 கோயில் சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணும்? மதுரை மீனாட்சி அம்மன், பழனி, ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், இப்படி தானே தோணும். இதில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறது என்னைக்கு தீர்ந்து போச்சு தெரியுமா? என்றைக்கு நீர்த்து போயிட்டு கேட்டிங்கன்னா 13/12/1951 முடிஞ்சுது. 1951 தீஸ் டெம்பிள்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு அவங்க உள்ளே போய் உட்காந்தாங்க, ஒரு ப்ரொசீஜர் பண்ணி உட்காந்தாங்க. அதை எல்லாத்தையும் நீதிமன்றம் கேன்சல் பண்ணிடுச்சு. கேன்சல் பண்ணது டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மட்ராஸ் ஹைகோர்ட் ஆன் 13/12/1951. அவங்க வெளியே போல அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஷிரூர் மட்டுன்னு ஒரு வழக்கு, ரொம்ப ஃபேமஸ் வழக்கு. 7 ஜட்ஜ் அவங்க சொல்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன்ஸ் ஒரு 6 செக்ஷன் இருக்குது, சாப்டர் 6ன்னு, தி என்டையர் சாப்டர் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க. சரி, அப்போ வெளில போகணுமா? போகல. திருடனுக்கு தேல் கொண்ட மாதிரி பேசாமல் இருக்காங்க. நம்ம ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி நான் இன்டர்நெட்லலாம் போய் ஏதோ சர்ச் பண்ணி சிலதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இந்த சிதம்பரம் கோயில் வழக்கு சொன்னாலே அப்போ இது முதல்ல கண்டுபிடிச்சதில் இது ஒன்று. 1956 as if nothing happened, they renewed the notification for another 5 years. It is violation of a constitutional bench. Yes. Nobody objected. ஒரே ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா தர்மபுர ஆதீனத்தின் அன்றைய சன்னிதானம், அந்த ஆதீனக்கர்த்தர். அவருக்கு திருவாரூரில் ஒரு பெரிய என்டோமெண்ட் இருக்குது, ராஜன் கட்டளைன்னு பேர். 1000கணக்கான ஏக்கர் இருக்குது அவருக்கு. இவங்க திருவாரூரை நோட்டிஃபை பண்ணி எடுத்ததுனால அந்த என்டோமெண்ட்டை அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிச்சு. இவர் விருப்பப்பட்டபடி இது சைவ விஷயங்களுக்கெல்லாம் செலவு செய்ய முடியல. அப்போ இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணது தப்புங்கிறார். அப்போ கூட இந்த செக்ஷன் ஸ்ட்ரைக் டவுன் ஆச்சுன்னு அவர் லாயர் சொல்ல, சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு ரிலீஃப் கிடைக்கல, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பெஞ்ச், 4 ஜட்ஜஸ் கேட்குறாங்க. எப்போவுமே 3 பேர் கேட்பாங்க ஃபுல் பெஞ்சுமாங்க, இல்லைனா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 5, இது 4 பேர் கேட்குறாங்க. அந்த 1956 ஜியோ இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஜியோவில் 40 கோயில் இருக்குது. அப்போ சொன்ன கோயிலாக இருக்குது, திருச்செந்தூர், பழனி எல்லாம். ஜியோ வாஸ் ஸ்ட்ரக் டவுன். 1951 மட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. 54 சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. இந்த 56 ஜியோவை 1965 February 10 அன்னைக்கு 4 ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன். இவங்களுக்கு உடனே மறுபடியும் இதாகிடுச்சு, டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாம் பெரிய கோயில், ஸ்ரீரங்கம், பழனி. உடனே ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. நாட் வித் ஸ்டாண்டிங் எனி ஜட்மெண்ட் ஆஃப் எனி கோர்ட், நோட்டிலாம் எனாக்ட் பண்ண முடியுமா? அதான் த நோட்டிஃபிகேஷன் வில் கண்டினியூ ஃபார் 1 more year. அப்போ இருந்த ராங் அட்வைஸு தர்மபுர ஆதீனத்துக்கு இவர் போய் ஒரு சூட்டை போடுறாரு தஞ்சாவூர் சிவில் கோர்ட்டில். உங்களுக்கு சூட்னாலே தெரியும், இழுத்தடிக்கும், டிகேட்ஸ். ஆமாம், சூட்டை போட்டது மாத்திரம் இல்லை, கொஞ்ச நாளில் அவர் இறைவனடி சேர்ந்துடுறாரு. அப்போ டெக்னிக்காலிட்டிலாம் வருது, அடுத்த சூட் அதெல்லாம் வருது. அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் 93 ஹைகோர்ட்டுக்கு வருது அப்பீல். கீழே தோற்று போய் மறுபடியும் அப்பீல் வருது. அப்பீலில் ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன், தங்க மணி நடிகர். அவங்க இந்த சட்டம் கொண்டதே தப்புன்ட்டாங்க. இட் இஸ் ஒன்லி டு டிஃபீட் தி இன்டென்ஷன் ஆஃப் தி ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்ட் யூ ஹவ் எனாக்டட் திஸ் அப்படி சொல்லி இதெல்லாம் தப்புன்னு சொல்லி இது தப்புன்றாங்க. அப்பயும் போல சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2003 கேஸை வாபஸ் வாங்குறே இல்லை உதக்கட்டமான்னு கேட்குறாங்க. இவன் வாபஸ் வாங்குறேன்னு வந்துட்டாங்க. அப்போது தர்மபுர ஆதீனத்துக்கு அந்த ராஜன் கட்டளை திரும்ப கிடச்சிருது. ஆனால் திருவாரூர் விட்டு இன்றைக்கும் போல, பழனியை விட்டு இன்றைக்கும் போல, ஸ்ரீரங்கத்தை விட்டு இன்றைக்கும் போல. இன்றைக்கி போய் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஈஓவை பார்த்து, சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் இருக்கீங்க, பை விச் ஆர்டர் யூ ஆர் பர்ஃபார்மிங் திஸ் டியூட்டி கேளுங்க, கிடையாது. ஸோ தே ஆர் நாட் ஆதரைஸ்ட் பை லா. இப்போது நீங்கள் இம்பர்சனேஷன் ஒன்று இருக்குது, அதுதான் அது. இந்த கோயிலில் மாத்திரம் இல்லை, நான் நிறைய ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 300 கோயிலில் ஈஓ ஆர்டரே இல்லை, தேடிக்கொண்டிருக்கிறோம், இல்லைன்னா ஆணையர் அலுவலகத்தில் கேளுங்க அப்படின்னு. நான் 2020 70 டெம்பிள்ஸுக்கு போட்டேன் கேஸ், இந்த ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை எல்லாத்துக்கும். தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 1 ஆர்டர். இந்த கேஸ் அப்படியே நிற்குது. இந்த கோவிட் டயத்தில் இட் வாஸ் பரீட் சம்ஹவ், இன்னும் வரமாட்டேங்குது, மென்ஷன் பண்ணி கொண்டு வரணும். 22 அனதர் 47 டெம்பிள்ஸ் போட்டேன். மருதமலை, காஞ்சி காமாட்சியம் கோயில், திருத்தணி எல்லாம் பெரிய பெரிய கோயிலெலாம் போட்டேன், சின்ன கோயிலெலாம் போட்டேன். ஆர்டர்ஸ் கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுச்சு.
ப்ரொடியூஸ் ஆல் ஆர்டர்ஸ் ரூல் நிசி இஷ்யூ பண்ணாங்க. பம்மறாங்க. அப்புறம் கங்காப்பூர் வாலன் இருந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேஸை டக்குன்னு கேட்டே போவார். கேன் யூ ப்ரொடியூஸ் த ஆர்டர்ஸ் ஆர் நாட் அப்படின்னு கேட்டார். 4 வீக்ஸ் டைம் கேட்டாங்க, கொடுத்துட்டார். 4 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 4 வீக்ஸ் கேட்டாங்க, ஃபைனல்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து கேஸ் வரும்போது அடுத்த ஐட்டம் கேஸு முதல் ஐட்டமில் என்கிட்ட வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, அடிஷ்னல் கவுண்டர். 36 கண்டுபிடித்து விட்டோம், 11 தேடி கொண்டிருக்கோம். சரி, அந்த 36 எங்கன்னு கேட்குறேன், இல்லை அதில். டில் டேட் தே ஹவ் நாட் ப்ரொடியூஸ்ட் எனி ஆஃப் தி 47 டெம்பிள்ஸ் ஆர்டர்ஸ். கபாலி கோயில் இன்றைக்கி ஆர்டர் கிடையாது. என்னோட இந்த 4 கோயில் இதில் என்னோட வழக்கில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, தேர் இஸ் நோ ஆர்டர் ஆஃப் அப்பாயிண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எவர் இஷ்யூட். கபாலி பழனியில் டிக்ளேர்டு இல்லீகல் ஆல்ரெடி. திருச்செந்தூரில் 1951 செல்லுபடியாகாத போயிடுச்சு. திருச்செங்கோட்லேயும் போயிடுச்சு. சரிங்க சார். நான் கம்மிங் பேக் டு தி கரண்ட் இஷ்யூ சார். காலேஜ் சார். நான் ஒரு லேமேனாக என்னோட புரிதலை சொல்லிடுறேன். அறநிலைத்துறை இருப்பதால் கோவில்களில் இருக்கக்கூடிய பணம் அரசுக்கு சொந்தம். அரசு அதை எடுத்து கல்லூரிகள் கட்டினால் என்ன தவறுன்ற ஒரு இம்ப்ரெஷனில் தான் நானும் இருந்தேன். நேற்று இந்த கான்ட்ரவர்சி கிளம்பின உடனே தான் நீங்கள் தொடர்ந்த வழக்கில் ஜஸ்டிஸ் சந்தீப் பானர்ஜி பெஞ்சு கொடுத்த தீர்ப்பை படிக்கும்போது தான் எனக்கு முதலாக அறநிலைத்துறைக்கு கோவில் பணத்தில் கையை வைக்கிறதுக்கே அதிகாரம் இல்லை என்பது எனக்கு தெரிய வருகிறது. எனக்கு இந்த வழக்கை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். நாங்கள் எத்தனை காலேஜ் ஃபஸ்ட்டு 4 காலேஜ் சுருக்கமாக சொல்ல முடியுமா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இது வந்து அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வருஷம் பட்ஜெட் தொடரில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நாள் நடக்கும் மானிய கோரிக்கை. இது வந்து ஹெச்ஆர்என்சி மானிய கோரிக்கையில் இவங்க திரும்ப அதிமுக அரசும் சரி இவங்களும் சரி திரும்ப செய்கின்ற விதிமீறல் சட்டமீறல் என்னன்னா, தே கேன் அனௌன்ஸ் எனி பாலிசி சேஞ்ச் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் கன்சர்னிங் த டிபார்ட்மெண்ட். இந்த துறைக்கு நாங்கள் இதை செய்ய போகிறோம், 10 கூடுதல் உதவி ஆணையரை நியமனம் செய்ய போகிறோம், 20 வண்டி வாங்கி கொடுக்க போகிறோம், இங்கே அலுவலகம் திறக்க போகிறோம், எல்லாம் செய்யலாம். கோயிலுக்கு இவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ண முடியாது. தே ஹாவ் நோ ரைட். இப்போ 5-6 கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். கேன் கமிஷனர் கேஸ்னு ஒன்று பீகாரில். அவர் வந்து இந்த கரும்பெல்லாம் ஆலைக்கெல்லாம் போகுது இல்லையா, யாருக்கு ஃபஸ்ட்டு வாங்கி சப்ளை பண்ணி எடுத்துக்கிறது. அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார், இவங்களுக்கு முதல்ல பண்ணுங்க அப்படிங்கிறார். அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியவர் கேன் கமிஷனர். த டிசிஷன் டு பி டேக்கன் பை த கேன் கமிஷனர் வாஸ் டேக்கன் பை த சீஃப் மினிஸ்டர். ஸோ செல்லாது அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. டாக்டர் பி ராஜாஜி கேஸ் இருக்குது, அது இருக்குது. அரசு எந்த அதிகாரம் இல்லையோ அதை அவர்கள் செய்ய முடியாது. இப்போ ஆர்டிகல் 161 வந்து ஒரு சட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அண்டர் லா தே கேன் பாஸ் ஆர்டினன்ஸ் ஆர் ஜியோ ஆர் எனிதிங். அறநிலைத்துறைன்னு ஒரு சட்டம் வந்தாச்சுன்னா விதின் த 4 கார்னர்ஸ் ஆஃப் த லா தான் நீங்கள் எதுவும் செய்ய முடியும். அறநிலைத்துறை சட்டம் என்ன சொல்லுது? கோயில் பணம் கோயிலுக்குத்தான் அப்படிங்கிறது. அந்த கோயில் எதற்காக ஏற்பட்டதோ அல்லது எதற்காக தற்போது இருக்கிறதோ அதற்கு தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அப்போது கபாலி கோயிலுக்கு 10 கோடி ரூபா வருது. 10 கோடி ரூபா செலவு இல்லை, 3 கோடி ரூபாவில் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. 7 கோடி ரூபா உபரி நிதி. அந்த உபரி நிதியை கணக்கீடு செய்வதற்கு பிரிவு 36 இருக்குது. அதில் உபரி நிதிக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா கோயிலுக்கு செய்ய வேண்டிய அந்த உற்சவம், திருவிழா, பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சம்பளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, கடனெல்லாம் கொடுத்துட்டு, கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஹைஜீன் ஆஃப் தி டிவோட்டிஸ், அவருடைய சுகாதாரம், அவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்குறது, அவங்களுக்கு கோயிலுக்கு வெளியில் கழிப்பறை கொடுக்குறது, அதெல்லாம் செஞ்சுட்டு, அர்ச்சகர்களுக்கோ பூசாரிகளுக்கோ பயிற்சி கொடுக்குறது, அதெல்லாம் முடிச்சுட்டு பாக்கி இருக்கிறது ஃபஸ்ட்டு கட் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், முதல் உபரி நிதி. அதில் 25% எடுத்து ஒரு ரிசர்வ் ஃபண்டு கிரியேட் பண்ணணும். அது வந்து செக்ஷன் 86. இதை வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். அப்போது உபரி நிதியை தீர்மானம் செய்துவிட்டு அதில் 25% எடுத்து வச்சுட்டு அந்த பாக்கி இருக்கிற பணத்தில் என்னென்ன அறச்செயல்கள் செய்யலாம் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. வேத பாடசாலை வைக்கலாம், ஆகம பாடசாலை வைக்கலாம், அனாதை இல்லம் கட்டலாம், மருத்துவமனை கட்டலாம், கோசாலை வைக்கலாம். இந்த மாதிரி இந்து மதத்துக்கு தொடர்புடைய அறச்செயல்கள். அப்போது சில்ப கல்லூரி இந்து மதம் தொடர்புடைய, ஆமாம், அது மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டியே வைக்கலாம். யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ரெகுலர் கோர்சஸ் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். யூ கேன் டூ இட். ஆனால் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. அதில் நேற்று பேட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்து மதத்தையும் சேர்த்து போதிக்க வேண்டும். இட் ஷுட் பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கரிக்குலம். அதுதான் அந்த இன்டர்வியூ மாடல்லையும் போட்டிருக்காங்க. 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. இப்போது இது செய்யணும். ஆனால் அது செய்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட 7 கோடி ரூபா சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதை நாங்கள் இந்த நோக்கத்திற்கு செலவு பண்ணுறோம், விரும்புகிறோம் அப்படின்னு கமிஷனருக்கு அரங்காவலர்கள் ஒரு ரெசல்யூஷன் போட்டு அனுப்பணும். கமிஷனர் பார்த்துட்டு 66(1) வருதா, சரி, ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அண்ட் ஸோ டெம்பிள் ஹஸ் கம் வித் அ ப்ரப்போசல். இதுக்கு யாராவது ஆட்சேபனையோ கருத்தோ சொல்கிறதா இருந்தால் 1 மாதம் டைம் கொடுத்து விசாரணை நடத்தி அப்புறம் தான் ஒரு அனுமதி கொடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் வந்து பொதுமக்களிடமிருந்து இந்த நிதி வந்துச்சுன்றதுனால பொதுமக்கள் நம்ம அப்ஜெக்ஷன் கேட்கணும். இப்போ நான் சொல்லுவேன்,
நீ காலேஜ் கட்டாத அதுல வந்து அதை பசு மடம் கட்டு அப்படின்ட்டு நான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். நீங்க கருத்து சொல்லலாம், அதாவது சொல்லலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஃபைனல் டிசிஷன் ஹஸ் டு பீ டேக்கன். டிசிஷன் அது வந்து கமிஷனர் கையில இருக்கு. See, so commissioner is an approving authority vis-a-vis the surplus funds. ஒரு உபரி நிதியை எப்படி செலவழிக்கலாம்னு அந்த சட்டம் சொல்கிறதோ அதற்குள்ள இருக்கா, எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லக்கூடியது தான் கமிஷனர். இஸ் ஒன்லி அப்ரூவிங், ஹீ cannot be an initiator. ஓகே, இது வந்து கோவிந்த மேனன் ஐஏஎஸ்னு ஒரு கேஸில் சொல்லியிருக்கு. இது வந்து உனக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நீ ஆரம்பிக்க முடியாத ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இதை தான் இவங்க அசம்பிளி அறிவிப்பு மூலமாக இவங்க வெளியிடுறாங்க. இப்போது எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் பேசும்போது பொறுப்பில்லாமல் பேசுவார். அவர் வந்து சொன்னதில் முக்கியமானது எனக்கு பிடிச்சது என்னென்னா, இதை சதியாக பார்க்கிறார்கள் என்கிறார். ஏன் சதி அப்படின்னா, இதில் பெரிய பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது. இஃப் யூ டோன்ட் ஃபாலோ அ ப்ரொசீஜர் அண்ட் டேக் ஃபண்ட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் மிஸ்அப்ரோப்ரியேஷன். கரெக்ட். அகடமிக் இயர் இப்போ ஆரம்பிக்கணும், ஜூலை மாதம் காலேஜ் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் போன வருஷம் செப்டம்பர் 30க்குள்ளே அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும். கல்லூரி தொடங்குறதுக்கு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூ ஷுட் ஹேவ் கிவன் அன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது செக்ஷன் 3ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கிரியேட் அன் எஜுகேஷன் ஏஜென்சி, ஒரு லீகல் வெஹிக்கிள் உருவாக்கணும், ஒரு என்டோமெண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி. அந்த செக்ஷன் 3 ஆஃப் விச் ஆக்ட் சார்? சாரி, செக்ஷன் 3 ஆஃப் பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1976. அதில் இருக்குது. இதில் 2 சட்டம் இருக்குது. உபரி நிதிக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட், காலேஜுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட். அதில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க நிறைய சோதிப்பாங்க, என்ன இடம் வச்சுருக்கீங்க. ஏன்னா காலேஜ் இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சிட முடியாது. இஷ்டத்துக்கு ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் விட்டுட்டாங்கன்னா மாணவர்களோட எதிர்காலம் முக்கியம். அதனால் ஃபண்ட்ஸ் இருக்கா, இன்னும் 10 வருஷத்துக்கு குறையாமல் நடத்துவாங்களா, ஃபீஸிபிலிட்டி, அங்கே ஃபயர் சர்வீஸ் இன்ஸ்பெக்ஷன், அந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடத்தி தான் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்க முடியும். அப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு ஜியோ எப்போ வருதுன்னா, ஜியோ 188 ரிலீஸ்டு பை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன் October 2021. When did the applications were submitted by the respective temples? Any idea? You cannot have an idea. ஏன்னா அப்ளிகேஷனே கொடுக்கல. 4 கோயில்களும் எந்த விண்ணப்பமும் கொடுக்காமல் இந்த அரசாணை வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய சட்ட மீறல். ஏன்னா என்டோமெண்ட் கிரியேட் பண்ணல, பணத்தை எடுத்து வைக்கல, நான் எப்படி நடத்துவேன்னு சொல்லலை. சட்டசபையில் அமைச்சர் அறிவித்தபடி, அதோ சட்டசபையில் அமைச்சர் அறிவித்தபடின்னு சொன்னாலே அது செல்லாமல் போயிடும். அதான் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இவங்களோட நிலமும் இல்லை. அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம் சார். இது சொல்றேன், எனக்கு நீங்க நிறைய டேபுலர் காலம் போட்டு நீங்க இப்போ இதான் சார் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஆனா இந்த மொத்தம் எத்தனை கல்லூரி? 4 கல்லூரியோட நிறுத்தி கல்லூரி அது சொல்லுங்க. நீங்க 10 கல்லூரி அறிவிச்சாங்க. 4 கல்லூரி தொடங்கி விட்டதாக நீதிமன்றத்தில் பொய் சொன்னார்கள். ஒரு கல்லூரி தான் தொடங்கினது குளத்தூர் மட்டும்தான். சீஃப் மினிஸ்டர் அவருடைய தொகுதியில் குளத்தூர் மட்டும் தொடங்கினாங்க, பாக்கி 3 ஆரம்பிக்கலை. ஆனால் they submitted before the court that 4 colleges have been started, or the 4 colleges mentioned in the GEO. அப்போ நான் வந்து பார்ட்டி இன் பர்சன் ஆர்கியூ பண்ணுறேன், நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போது நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுநலனை முக்கியமாக பார்த்து 4 கல்லூரிகள் ஆரம்பித்து விட்டா சொல்கிறீங்க, இந்த ஹிந்து மத சம்பந்தமான கோர்ஸ் அதில் இருக்கணும், 1 மாதத்துக்குள்ளே வைக்கணும். இந்த 4 கல்லூரியுமே சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஆர்டர். இப்போ நேற்று நீங்கள் சொன்ன that was an interim order. That is only an interim order. 15/11/2021 கொடுத்தது இன்ட்ரீம் ஆர்டர் தான். 6 கல்லூரி ஸ்டேட் அவங்க பொதுநல நிதியிலேருந்து எடுத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா திருச்செங்கோடு கோயிலுக்குலாம் அவ்வளோ பணமே கிடையாது. பழனி கோயிலுக்கு பணம் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் கபாலிக்கே அவ்வளோ பணம் கிடையாது. இப்போ இதுக்கு வருவோம் சார். நீங்கள் குறிப்பாக அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில், திருச்செங்கோடு கோவிலை பற்றி சொல்லும்போது 15 கோடியில் செலவில் கல்லூரி கட்டுவதாக சொல்லியிருக்கீங்க. அந்த கோவிலுக்கு மொத்த வருமானமே அவ்வளோ இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டு வருமானமே 3 கோடியோ 4 கோடியோ தான். அப்போ இது வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் அனௌன்ஸ்மெண்ட்? தே வாண்ட் டு கிரியேட் பவர் சென்டர்ஸ். இது மாத்திரம் இல்லை, கல்யாண மண்டபம் நிறைய கட்டுறாங்க. அது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் இல்லை. அந்த நீங்கள் சொல்கிற அந்த சார்ட்டரில் ஒரு செக்ஷன் சொன்னீங்களே, அறவழி காரியம்னு சொல்கிறீங்களே, அதில் கல்யாண மண்டபம் இல்லை. நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஏன் கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்களே, கோயில் கல்யாண மண்டபம் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு. கல்யாணங்கிறது எளிமையாக ஒரு 200 ரூபா 300 செலவில் பண்ணுறதுக்கு தான் கோயில் கல்யாணம். கல்யாண மண்டபம் நீங்கள் கபாலி கோயில் கிரீன்வேஸ் ரோடில் இருக்குது, 2 நாள் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு 25 லட்ச ரூபா எடுத்து வைக்கணும். இது வந்து அறச்செயலா? நிறைய கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் பவர் சென்டர்ஸ். இப்போ நான் 22ல் ஒரு கேஸ் போட்டேன். என்னென்னா, மூத்த குடிமக்கள் உறைவிடம்னு ஒன்று கட்ட ஆரம்பித்தாங்க. 5 கோடியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு 45 கோடின்னு ஆகிட்டாங்க கான்ட்ராக்ட் வரும்போது. நான் அதை போட்டு ஸ்டே வாங்கினேன். ஸ்டே வாங்கினதுக்கப்புறம் 23 மறுபடியும் அந்த வழக்கு வந்தபோது, கங்காபூர்வாலா தலைமை நீதிபதி வந்தபோது, இது சட்டத்தில் இடமில்லைன்னு எடுத்து சொன்னோம். அப்போ வந்து அதை ஒரு புறம் இருக்கட்டும், வழிமுறையை பின்பற்றலை அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, அட்வொகேட் ஜெனரல், நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் இந்த ஜியோவை. விட்ரா மாத்திரம் பண்ணல, ஒன்லி இஃப் ட்ரஸ்டீஸ் பர்மிட்.
we will use temple funds for permitted purposes under the act அப்படின்னு சொல்லிட்டார். அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு தலைமை நீதிபதி. அது இந்த தீர்ப்பில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் அதை ரெக்கார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. இப்போ மறுபடியும் அதே இடத்துல மூத்த குடிமக்கள் உறைவிடார்கள் என்னென்னா they are creating centers where they can put their people, their the beneficiaries and above all civil works. கட்டடம் 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 கட்டுமானம் கட்டுமானம் கட்டுமானம். ஸோ இப்போ இந்த கோயில் இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்து டெண்டர் விட்டு இப்போ 10 கோடி ரூபாய் கட்டணும்னா அது 30 கோடிக்கு டெண்டர் விட்டோன்னா அது எவ்வளோ கோடிக்கு விட்டு எவ்வளோ லாபம், என்ன எவ்வளோ லாபம்னா பர்சனல் லாபம் இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இன்றைக்கும் எக்ஸ்டர்னல் ஆடிட் இல்லை, சட்டம் சொல்லுது எக்ஸ்டர்னல் ஆடிட்னு. இன்னும் சொல்ல போனால் 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்ததுன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, இப்போ எல்லா கோயிலும் 12 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறாங்க, எல்லா கோயிலுக்கும் பேன் நம்பர் வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஐடி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இட் ஹாஸ் டு பி ஆடிட்டட் பை அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் அ பர்டிகுலர் ஃபார்மேட். பண்ணவே இல்லை. 4% வாங்குறாங்களே, 90 கோடி 100 கோடின்னு வாங்குறாங்க வருஷத்துக்கு. ஒரு சிஏ கூட அந்த டீமில் கிடையாது. ஸோ இப்போ ஆடிட் இல்லாமல் ஒரு கோயிலோட ஃபண்ட்ஸை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க, வழிமுறையை பின்பற்றாமல் செலவு செய்கிறார்கள், சட்டத்தில் சொல்லப்படாத நோக்கங்களுக்காக செலவு செய்கிறார்கள். பட்டுக்கோட்டையில் ஒரு இடத்துல வந்து கல்யாண மண்டபம் கட்டுறாங்க ஒரு கோயிலுக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு நிலம் இருக்கும், பணம் இருக்காது. சமயபுரத்துலேருந்து கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க. அதாவது இவங்க கான்ட்ராக்ட் மோகத்துக்கு வேற கோயில் பணம் இருக்கா, அது தவறு இல்லைங்களா? நீங்க நேர்காணலோட தொடக்கத்துல வந்து each god is a separate entity. Even otherwise the HRNC act says you can borrow money from another temple only for an emergency. Okay. பூஜை நடக்கமுள்ள கோயில் இடிஞ்சு விட மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வாங்க, அது கமிஷனர் ப்ரொசீஜர் இருக்கு, அப்ரூவல்லாம் இருக்கு. கல்யாண மண்டபம் கட்டுறது இஸ் நாட் an emergency. நோ, வணிக வளாகம் நிறைய கட்டினாங்க, அதுல தீர்ப்பு வந்துருச்சு. திருவண்ணாமலையில் கோயில் கோபுரத்துக்கு ஐத்தாவில் வணிகம் 150 கடை கட்டுறாங்க. அதான் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசுல அப்போ டெம்பிள் பெஞ்சுன்னு இருந்துச்சு, அவங்க இப்பயும் இருக்கு, அவங்க அதில் இருந்தாங்க. அப்போ மென்ஷன் பண்ணி கேஸை கொண்டு வந்து ஃப்ரம் திஸ் மினிட் இட் ஷுட் ஒர்க் ஷுட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர்கிட்ட இது அப்போ வந்து 2:45 மணி வழக்கு 1/2 மணி நேரம் பேசிட்டோம். 4 மணிக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுனார். இன்னி வரைக்கும் அந்த ஒர்க் அப்படியே நிற்குது. அது பெரிய இதுங்க, ஃபயர் ஹசார்ட் தேவர் கன்ஸ்ட்ரக்டிங். சார், ரிகார்டிங் திஸ் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிள், உங்களோட ரிட் பெட்டிஷனில் நீங்கள் சொல்கிற ஒன் ஆஃப் தி அப்ஜெக்ஷன் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கல்லூரி கட்டியிருந்தால் பரவாயில்லை, அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொளத்தூரில் ஏன் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியை எடுத்து கட்ட வேண்டும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா ஹெச்ஆர்என்சி ஆக்டில்? இப்போ இந்த கோயிலில் அறங்காவலர்கள்லாம் சேர்ந்து அதே செக்ஷன் 66 இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை உபயோகப்படுத்துறீங்க இல்லையா, அந்த கோயில் அந்த டினாமினேஷன் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும்னு இருக்குது சட்டத்தில், எடுத்தெடுப்புலேயே அந்த நோக்கங்களுக்கு தான் இருக்கணும்னு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வாட் நீட்ஸ் டு பி டன், ரெண்டாவது வாட் ஷுட் நாட் பி டன். தே வாண்ட் டு கேரி அவுட் அ காலேஜ் ப்ராஜெக்ட் இன் தி கான்ஸ்டிடுவன்சி ஆஃப் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். இன்டென்ஷன் அதுதான். இது வந்து 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே மயிலாப்பூருக்கு 2 ஏக்கர் நிலம் மேலே காலேஜுக்கு போகணும்னா அது அங்கேயே இருக்குது, லேண்ட் இருக்குது, லேண்ட் பெரிய லேண்ட் இருக்குது, அங்கேயே அழகாக கட்டலாம். லோக்கல்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். சைவம் சொல்லி கோயிலோட நெருக்கத்திலையும் அது இருக்கு, நெருக்கத்திலையும் இருக்குது. இன் அ வே இட்ஸ் a development ஃபார் தி டெம்பிள் ஆல்சோ. ஓகே, பிகாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பில்டிங் இஸ் அதை ரொம்ப அழகாக செய்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ். அவங்க காலேஜ், கோயில், கைத்தொழில் சொல்லிக் கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு 100-200 வருஷமாக இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் இஸ் வேர் தி கிறிஸ்டியன் டினாமினேஷன் இஸ் டூயிங் பியூட்டிஃபுல்லி. வேலை கொடுக்கணும், சாப்பாடு போடணும், கைத்தொழில் சொல்லித்தரணும், எல்லாமே செய்கிறாங்க. இதை செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் நிறைய காலேஜஸ் கட்டியிருக்காங்க, விவேகானந்தா கல்லூரி, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. வடக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கம்யூனிட்டிஸ் இருக்குது, அவங்களும் நிறைய இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கட்டுவாங்க. இங்கே வந்து ரொம்ப நாளாக இது மாதிரி இன்ஸ்டியூஷன் பில்டிங்கே இல்லாமல் இருந்தது. காலேஜ் கட்டுவதை நான் வரவேற்கிறேன், ஆனால் கபாலிக்கு மயிலாப்பூரில் கட்டுங்க. திருச்செந்தூருக்கு 3000 ஏக்கர் இருக்குது திருச்செந்தூர் கோயிலுக்கு. இந்த 3000 ஏக்கர் உள்ள இடத்துல எங்கே பின்தங்கிய இடம் இருக்குது, எங்கே இது இருக்குன்னு. ஏன்னா இங்கே வந்து விளாத்திக்குளத்தில் வந்து கனிமொழி அவர்களுடைய தொகுதியில் இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பக்கத்திலே பரமக்குடியில் நல்ல காலேஜ் இருக்குது, கூட்டம் அருகே இல்லையே. ஆமாம், கூட்டம் பிரயோஜனமே இல்லையே சார், கூட்டம் அங்கே தான் சார் போகுது. நீங்கள் அந்த ஜியோ 188 எடுத்து பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிக்கிறாங்க காலேஜ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே 2 கழிப்பறைகள் இருக்கின்றன அப்படிங்கிற. என்ன சார், காலேஜில் 2 கழிப்பறை, அது பெண்களும் ஆண்களும் படிக்கிற இடத்துல இந்த கல்யாணம் மண்டபம் எப்படின்னா மணமகன் அறை மணமகள் அறைன்னு இருக்கும் இல்லையா, அந்த பாத்ரூம் தான். அப்போ ஸ்டாஃபுக்கு எங்கே பாத்ரூமு? இப்போ கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, 3-4 வருஷம் ஆயிடுச்சு இருந்தா. ஆனால் நீதிமன்றத்தில் கல்லூரி தொடங்கிட்டோன்னு சொல்லும்போது இந்த கல்லூரி கல்யாண மண்டபத்தில் எங்க? கல்யாண மண்டபத்தில் சார். அதே போல் பழனி கோவிலோட நிதியை எடுத்து தொப்பம்பட்டின்ற ஊரில் கல்லூரி கட்டியிருக்கிறதாக உங்களோட அப்ஜெக்ஷனில் நீங்கள் ரிட் மனுவில் சொல்லியிருக்கீங்க. இது அதுவும் மாறிடுச்சு.
தொப்பம்பட்டியில் பார்த்தாங்க, மறுபடியும் அங்கே பக்கத்தில் இன்னொரு காலேஜ் இருக்குது, உடனே ஒட்டஞ்சத்திரத்துக்கு மாற்றுறாங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெஷ் ஜிஓ ஆர் அமெண்ட்மெண்ட்டு ஒய் வி ஆர் டூயிங் திஸ் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்து they will inspect the new place and they might say yes. Instead of that, the commissioner is writing to the religious endowments department saying initially we were going to start in Toppambatti, இப்போ நாங்கள் மாற்றிட்டோம், இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் கட்டணும். ஒட்டஞ்சத்திரத்தை கட்டுங்க. அதுக்கு இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய தகடு திட்டம். ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் தர்மம் இருக்குது, அதுக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குது. அந்த தண்ணீர் பந்தல் தர்மத்தை தூக்கி பழனி கோயிலோட அட்டாச் பண்ணுறாங்க. பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, தண்ணீர் பந்தல் தர்மோட சொத்தாக இருந்ததுன்னா நீங்கள் அதை லீஸுக்கு எடுத்தாகணும். அதுக்கு தனி ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அந்த தண்ணீர் பந்தல் தர்மம் பழனி கோயிலுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னு. இப்போ விளாத்தி குளத்தில் வந்து ஒரு இடம் கட்டணும்னு பார்க்குறாங்க. அது என்னன்னா வேத பாடசாலைக்காக விடப்பட்ட இடம். அதோட நோக்கம் அடிபட்டு அது ஆக்சுவல் ரிலீஜியஸ் பர்பஸ். அது ஆக்சுவல் ரிலீஜியஸ் பர்பஸ். ஒரிஜினல் பர்பஸ் ஆஃப் தி டோனர், தி இன்டென்ட் ஆஃப் த டோனர் வில் பி டிஃபீட்டட். ஸோ பல சிக்கல்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் நான் ரிட் பெட்டிஷன் போட்டேன். அப்புறம் இந்த இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தேன். இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கும்போது 4 கல்லூரிகளை அனுமதித்து மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்று சொல்லி அதே சமயம் 6 கல்லூரிகளை தடை செய்து விட்டார். இப்பொழுது எடப்பாடி அவர்கள் சொன்னது தவறுங்கிறாரு. 6 கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு சொன்ன நீதிமன்றம் தவறா? நீதிமன்றத்தில் இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. 36ங்கிறார் சேகர் பாபு, 66ங்கிறாரு, எல்லாம் கரெக்டு தான். ப்ரொசீஜருங்க. வேர் இஸ் தி பவர்ஸ்? வேர் இஸ் தி பவர்ஸ் அண்ட் ஹூ ஆர் யூ டு டூ தட்? அண்ட் why the chief minister's constituency, why madam Kanimozhi's MP constituency, what has திருச்செந்தூர் to do with it? இந்த கேள்வியெல்லாம் வருது. இப்போ கூட கொளத்தூரில் வந்து சோமநாத சுவாமி கோயில் நிலத்தில் இந்த காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நான் வழக்கு தொடர்ந்தேன், ஆனால் முழு விசாரணை முடியல. நான் சொன்ன மாதிரி இந்த நீதிமன்ற தாமதம் தவிர்க்க முடியாதபடி இருக்கிறது. சார், லாஸ்ட் மந்த் இல்லை, ஏப்ரல் மந்த்து பழனி கோவிலிலிருந்து 20 கோடி ரூபாயை கல்லூரிக்காக எடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சுரேஷ்குமார் அவர்களோட டிவிஷன் பெஞ்சில் ஒரு வழக்கு விசாரணை படிக்கிறேன். அது என்ன வழக்கு சொல்லுங்க? இது தனி, அது தனியா? அது தனி. என்ன அப்படின்னா, இதில் வந்து இடைக்கால உத்தரவு நீங்கள் பார்த்தீங்க. அதில் வந்து the colleges shall be subject to final order of this courtனு சொல்லியிருக்கு. அப்போது இந்த ஃபைனல் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே அவங்க 20 கோடி 25 கோடின்னு எடுத்து செலவு பண்ணிட்டாங்கன்னா கோயில் பணத்துலேருந்து, இட் மைட் பிகம் இன்ஃப்ராக்சுவஸ். ஆமாம், இன்ஃப்ராக்சுவஸ் ஆகிடும், irreparable லாஸும் ஆகும். தொப்பம்பட்டியில் மாற்றுறதுக்கு, ஒட்டஞ்சத்தை மாற்றுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. தட் ஹாஸ் டு பி டிசைடட் பை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இது எல்லாத்தையும் தொகுத்து தான் நான் போட்டேன். ஒரு விசாரணை தான் பண்ணியிருக்காங்க, அதில் ஸ்டே கொடுக்கல. எனக்கு ஸ்டே கொடுத்து ஜட்ஜ் ஒரு அப்சர்வேஷன் மட்டும் சொன்னாங்க, ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீ எதுக்கு பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னு ஒரு அப்சர்வேஷன். தட்ஸ் மோர் ஆஃப் அ ஓரல் அப்சர்வேஷன் தான். மறுபடியும் 6ஆம் தேதின்னு ஜூன் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டெம்பிள் இது ரீச் ஆகலை. இதுக்கு விட ஒரு முக்கியமான சொல்கிறேன், எடப்பாடி சொன்னார்னு இவங்கெல்லாம் குதிக்கிறாங்க இல்லையா, இதை நீதிபதிகளே சொன்னாங்க. ஏன் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை கோயில் மேல் சுமத்துகிறீர்கள்? 23 போத் ஜட்ஜஸ் ஆஸ்ட், வி வில் டூ ஒன் திங், இந்த கோயில் நிலத்தை எடுத்துக்கங்க, டேக் இட் ஆன் லீஸ், அதுக்கு என்ன வாடகையோ கொடுத்துருங்க, கோயிலும் பெனிஃபிட் ஆகும், பெரிய வருமானம் வருது, அரசு நடத்த விட்டோம். நீங்கள் கேட்டு வாங்க, இந்த ஒரு மாதத்தில் கேட்டு வரேன்னு இன்னும் வரல. எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கு தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க, நீதிபதிகிட்ட சொல்லணும்ல, நீங்கள் எப்படி கேட்கலான்னு? சார், அப்புறம் நீங்கள் இந்த கொளத்தூரில் வந்து தொடக்கத்தில் உங்களோட ரிட் மனுவில் வந்து கொளத்தூரில் கட்டப்படுவது ஒரு தனியார் நிலத்தில்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு தனியார் நிலம். அதில் வந்து எனக்கு பல செய்திகள் வருகின்றன. ஏதோ இவங்களுக்கு வேண்டிய உங்களோட இடம். அது இப்போது எனக்கு நான் புரிஞ்சுக்க விரும்புகிற விஷயம் என்னென்னா, கபாலீஸ்வரர் கோவில்லேருந்து ஒரு 20 கோடி கல்லூரி கட்டுறதுக்காக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஆமாம். இப்போ நீங்கள் தனியார் நிலம் வாங்கினீங்கன்னா லேண்டுக்கே 10 கோடி ரூபாய் போயிடுமே. தனியார் நிலம் வாங்கலை, இப்போ லீஸுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ அவங்க வந்து சோமநாத சுவாமி கோயில் இடத்த லீஸுக்கு எடுக்கிறாங்க. இப்போ லீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு நிலம் இருக்குது, அதுக்கு வந்து வாடகை வந்து கைட்லைன் வேல்யூ இல்லை 0.1% மந்த்லி ரெண்ட்டு வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸஸுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சேரிட்டபிள் பர்பஸ்னால் கூட 0.1%. இப்போ வந்து கல்லூரிங்கிறது சேரிட்டபிள் பர்பஸ் 0.1% கொடுக்கலாம். கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா 0.3% கொடுக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கைட்லைன் வேல்யூவை கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. கைட்லைன் வேல்யூ உங்களுக்கும் எனக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு தான் முதல்ல தெரியும். இன்றைக்கு இருக்க வேண்டிய கைட்லைன் வேல்யூவில் போடாமல் வேறு எது போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோட வழக்கில். குறைச்சி சோமநாத சுவாமி கோயிலுக்கு வர வேண்டிய வருமானத்தை குறைச்சி இது பண்ணி இப்போ இவங்க 20 கோடி ரூபாய் கட்டுறாங்க. இங்கே கான்ட்ராக்ட் 20 கோடி ரூபாய் கட்டிட்டு நாளைக்கு இந்த அப்ளிகேஷனே போடாமல் காலேஜ் தொடங்கினது தப்பு, முறையாக உபரிநிதியை செலவு பண்ணாமல் தப்புன்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா, இங்கே வராட்டியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருச்சுன்னா, இந்த 20 கோடி ரூபா கட்டடம் என்ன ஆகும்? will go waste. Otherwise and கோவிலோட நிதியும் வேஸ்ட். கோவிலோட 80 கோடி ரூபாய் இருந்த கபாலி கோயிலே இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. வருஷம் காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகுது, இந்த கட்டுமானத்துக்கு செலவாகுது. அவங்க அது தவிர வேறு அவங்க 28 கோடியில் ஒரு கல்ச்சுரல் சென்டர்னு ஒன்று ஆரம்பிக்க பார்த்தாங்க, விச் இஸ் ஆல்சோ நாட் அ பர்மிட்டட் பர்பஸ். 2024 நான் ஸ்டே வாங்கிட்டேன்.
22 கிரவுண்டு, 28 கட்டடம். அந்த கட்டடம் என்னென்னா ஆடிட்டோரியம். இன்றைக்கி வள்ளூர் கோட்டம் இருக்குல்ல, வாட் இஸ் வள்ளூர் கோட்டம் யூஸ்ட் அஸ்? இட்ஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆடிட்டோரியம். அதே ஸ்டைலில் ஒன்று ஆரம்பித்து தமிழ் கலாச்சார மையம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து இது பண்ணோன்னா இதுக்கு நாட் பர்மிட்டட் பர்பஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டேன். இன்னி வரைக்கும் அந்த ஸ்டே வக்கேட் பண்ண முடியல அவங்களால. 28 கோடிக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்? அது வந்து 22 கிரவுண்டு லேண்டு, அதுவே ஒரு 220 கோடி. அதில் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கோ ஒரு பெரிய பேங்க்குக்கோ கொடுத்தீங்கன்னா இதை விட பிரமாதமான வருமானம் வரும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிவில் ஒர்க்ஸ் பண்ண, கட்டுமானங்கள் செய்ய வேண்டும், அதில் லாபம் பார்க்க வேண்டும். சார், ஒன் மோர் திங் சார். இப்போது இந்த அரசே உயர்கல்வித்துறையின் மூலமாக இன்னும் 10 கல்லூரிகளை கட்டியிருக்க முடியும். நிச்சயமாக முடியும். அதை விடுத்து திரு சேகர்பாபு அவர்கள் ஆலய நிதியிலிருந்து நான் கல்லூரி கட்டுகிறேன் என்று முதல்வரிடம் சம்மதம் பெற்று அறிவிப்பு வெளியிட்டதன் நோக்கமே கட்டுமானம்னா பிடபிள்யூட்ட போயிடும், இதை காலேஜ் நானே கட்டுவேன், இதில் எனக்கு வருமானம் வரும் என்பது மட்டும் நோக்கமா, இல்லை வேறு ஏதாவது அஜெண்டா சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் அத்தாரிட்டிவா சொல்ல வேணாம், எப்படி இதை புரிஞ்சுக்குது? ஏன்னா எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு 2-3 விஷயம் எனக்கு பெரிய சந்தேகங்கள், பலத்த சந்தேகங்கள் இருக்கின்றன. இல்லை, முதல்ல வந்து காலேஜ் டெவலப் பண்ண அப்படின்னா கோயிலுக்கு ஏதோ பெரிய இது பண்ணிட்டாங்க, மக்களுக்கு பெரிய நன்மை செய்து விட்டார்கள் என்ற ஒரு தோற்றம், மாயை, பிம்பம் எல்லாமே உருவாக்கலாம். இவ்வளோ வருஷமாக யாரும் செய்யலை, நாங்கள் செஞ்சோன்னு ஒரு சொல்லிக்கலாம். அதில் வந்து எவ்வளோ விதிமீறல்கள், சட்டமீறல்கள், அது வந்து மக்களுக்கு தெரிய போகிறதில்ல. இன்ஃப்ளேட்டடு காஸ்ட்டு அதெல்லாம் தெரிய போகிறதில்ல. அது ஒன்று. எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இந்த ஆட்சி வந்தது. ஆஸ் அ ஹிந்து, ஆஸ் அ ஸ்டான்ச் ஹிந்து, ஐ ஃபீல் கோயிலில் பணம் சேர்றதுங்கிறது குருவி சேர்க்குற மாதிரி சேரும். நிறைய இஓஸ் எல்லாம் நான் வந்து அவங்கள எடுத்து கேஸெல்லாம் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் அறநிலைத்துறையில் சிறந்த அதிகாரிகளும் இருக்காங்க, பெரிய அதிகாரிகள்லாம் சில இதெல்லாம் திட்டங்கள் எல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸு அதில் ஒரு கரும்புள்ளி, அது பெரிய கரும்புள்ளி, பெருசாக வெடிக்க போகுது. ஏன்னா BBB- இருக்குது. அதை குறித்து தனியாகவே பேசணும். இதில் மற்றபடி பணத்தை சேர்த்து தான் வைப்பார்கள், சேர்த்து வைத்து வட்டியிலேருந்து தான் வரும். அதே மாதிரி ஒரு நிலத்தை விற்றுட்டாங்க, கோயில் நிலத்தைன்னா அந்த நிலத்தை விற்ற பணத்தை அதை போட்டு வச்சு அது என்ன நோக்கத்துக்காக அந்த நிலம் கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்ற வேண்டும். அதை டெய்லி யூஸுக்கெலாம் பண்ணக்கூடாது. தட் வில் பி லைக் அன் என்டோமெண்ட். இதெல்லாம் இருக்குது. நல்லா அழகாக பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் இந்த 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி 75%, 80% காலி ஆகிடும். கோயிலோட பணம் காலியாகணும், நான் அதே சமயம் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற விபரீதமான நோக்கமாக இருக்குமோங்கிற சந்தேகம் எனக்கு 2 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறது. We should challenge the government, anybody. 21ல எவ்வளோ டெபாசிட் இருந்தது, அதுக்கு அடுத்தது எவ்வளோ இருந்தது, அதுக்கு அடுத்தது எவ்வளோ, அதுக்கு அடுத்தது எவ்வளோ. As a believer, what will God do to these people? சார், அது வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஆஸ் அ ஹிந்து பிலீவர், வி பிலீவ் இன் கர்மா, நம்பர் 1. நான் வந்து இந்த சிலை கடத்தல் சில அதிகாரிகளோடலாம் பேசியிருக்கேன். அப்போது சின்ன சிறு கோயிலேருந்துலாம் கடத்திட்டு போனவங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா இருந்தது இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பல உதாரணங்கள் காமிச்சிருக்காங்க. சிவன் சொத்து குலநாசம்னு அதை நான் அதை பார்த்துருக்கேன். 1-2 நேரடியாகவும் பார்த்துருக்கேன். இந்த கலிகாலத்தில் யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து தெரிந்தே ஒரு புலிவாலை பிடித்திருக்கிறேன். அதிலிருந்து விலகி போவதாக இல்லை. எனக்கு இந்த அரசு தொல்லையெல்லாம் கொடுக்க பார்த்துச்சு, எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் அப்பயும் இறைவன் தான் என்ன இது பண்ணுறான், ஊக்குவிக்கிறான், காப்பாற்றுகிறான். எனக்கு என்ன ஒரு முக்கியமான நோக்கம் இந்த ஆலய வழிபாடு எனக்குன்னு இல்லை, எங்கள் சங்கத்துக்கு அப்படின்னா, மறுபடியும் சொன்ன அதே உதாரணம் தான். கிறிஸ்துவர்கள் அவர்கள் அந்த சர்ச்சோ அந்த அறநிலையத்தின் பணத்தையோ அவர்கள் அவருடைய மக்களுக்காக அருமையாக உபயோகப்படுத்துகிறார்கள். எப்படி அருமையாக உபயோகப்படுத்தினா அவங்களுக்கு யூ அப்ரிஷியேட் தெம். ஐ அப்ரிஷியேட் தம். ஐ ஃபுல்லி அப்ரிஷியேட் தம். இந்த ஒரு 100 ரூபா கொடுத்துடலாம், ஆனால் அவனை ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்க வைக்கிறதா அதை விட சிறப்பு. எஸ், அதை செய்கிறாங்க. கல்வி, மருத்துவம், இது போல இந்து கோவில்களின் நிதியும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? கண்டிப்பாக. 5.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் இன்றைக்கி 1.25 லட்சம் 1.5 லட்சம் ஏக்கர் அர்பன் லேண்ட் ஆகிடுச்சு, ஆர் செமி அர்பன் லேண்ட் ஆகிடுச்சு. ரியல் எஸ்டேட் இஸ் கிங். நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, பாஷ்யம், G2 எல்லாம் பேசுகிறீங்க. ரியல் எஸ்டேட் இஸ் கிங் அண்ட் த டெம்பிள்ஸ் ஹேவ் ப்ரைம் ப்ராப்பர்ட்டிஸ். 305 கிரவுண்ட் கிரீன்வேஸ் ரோட்டில் கபாலி. அருணாச்சலேஸ்வரருக்கு மெட்ராஸில் சொத்து இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மலர் ஹாஸ்பிட்டல் கைத்தாப்பில் 500 கிரவுண்ட் இருக்குது. ராயப்பேட்டையில் 176 கிரவுண்ட் இருக்குது. பரணி தீப கட்டளை. ஆனால் கோயிலுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது மாதிரி காஞ்சிபுரத்தில், இது மாதிரி மற்ற இடங்கள். ஸோ இதை ஒரு சர்ச்சு போல சரியாக நிர்வாகம் சரியான நோக்கத்தோடு நிர்வாகம் பண்ணி சொசைட்டிக்கு, இன்னும் ஹிந்து சொசைட்டி, கபாலிக்கு பூஜைக்கு கவலையே இல்லை சார். எவ்வளோ பேர் கோயில் போகிறாங்க, சும்மா கை வீசிட்டா போகிறாங்க. தேங்காய், பழம், பூ எடுத்துட்டு தானே போகிறாங்க. மற்ற திருவிழாவுக்கு 10 ஸ்பான்சர் வந்து நிற்கிறான். 3ஆம் நாள் திருவிழா 4 இடத்து பேர் அடிச்சுக்கிறான். கேஸெல்லாம் வருது. கோயிலுக்கு, அது முக்கியமான கோயில்களுக்கு அந்த டெய்லி ரிச்சுவலோ ஃபெஸ்டிவலுக்கோ பணம் தேவையில்லை. ஆனால் உபரி நிதி நிறையா இருக்குது. அந்த உபரி நிதியை வைத்து சமூகத்தை அடித்தட்டிலேருந்து தூக்கி
எங்கெல்லாம் கவர்மெண்ட் செய்யலையோ அது தே கேன் ஃபில் த கேப்ஸ். டெம்பிள் ஷுட் ஃபில் அப் அண்ட் பில்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் பில்டிங் த சொசைட்டி. அதுக்காக தான் நாங்கள்லாம் கேஸ் போடுறீங்க. ஆனால் இப்போது இவர்கள் கல்லூரி கட்டுவது அது போன்ற உன்னத நோக்கம் அல்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி குளத்தூரில் கட்டினாக்க எப்படி நோக்கம்? சரி, இந்து சமயத்தை சொல்லி கொடுக்கலாம்ல, சரி கட்டுங்க. ஒரு வருஷம் தேவார பாடம், அடுத்த வருஷம் சைவ சித்தாந்த பாடம், அதுக்கு அடுத்த வருஷம் பெரிய புராண பாடம்னு வைக்கலாம்ல. சைவ கோயில் அப்படி தான் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் கிவன் ரூல். அதான் சட்டம் அழகாக போட்டிருக்காங்க சார். ஐ ஒன்ட் சே ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இஸ் பர் சே பேட், இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் பேட். இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடிலாம் சிவன் சொத்து கொள்ளலாம் சொன்னீங்கல்ல, முன்னாடி சாமி சொத்தை திருடுறதுக்கு பயப்பட்டான். இன்றைக்கி சாமி சொத்தை தான் ஃபஸ்ட்டு திருடுவேங்கிறான். ஏன்னா சாமி அப்புறமா தானே கேட்க போகிறாரு, பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்கள் பாக்கெட்டில் இங்கே பர்ஸ் எடுத்துக்க வச்சுருக்கீங்க, நான் அப்படி எடுத்தேன்னா ஒருவேளை வேறு யாராவது பார்த்துருப்பாங்களோ, இல்லை சங்கரை பார்த்துருப்பாரோ, நான் பயப்படுவேன். சாமி சொத்தை பயப்படவே மாட்டேங்கிறேன். சார், டு சம் அப் சார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை இன்னைக்கு இன்னைக்கு முதலமைச்சரே விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். நீங்கள் கிட்டத்தட்ட பிஜேபியை விட ஒரு பங்கு மேலே போய் பிஜேபி தலைவர்களே இப்படி பேசவில்லை, ஆனால் எடப்பாடி பழனிசாமி போய் இப்படி சொத்துக்களை காப்பாற்றுவதும் கோயிலோட ட்ரெடிஷன்ஸை காப்பாற்றுவதையும் சுத்த யூஸ்லெஸ் கட்சினா பிஜேபி. என்னோட எப்படி சொல்லிட்டீங்க? என்னோட ஸ்டாண்ட் அதுதான். நான் ஒரு ஆர்டிக்கிளே எழுதினேன், இந்துக்களுக்கு பாஜக செய்த பச்சை துரோகம். அரை பக்கம் ஆர்டிக்கல் தினமலரில், நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. பிஜேபி இஸ் நாட் ப்ரோ டெம்பிள், எஸ்பெஷலி நாட் ப்ரோ டெம்பிள் ஃப்ரீடம். அது ஒரு மாயை பிம்பம். பூச்சாண்டி வரான்னு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ராமர் கோயில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வேறு ஏதாவது காமிக்கலாமான்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கோயிலின் நலனில் அக்கறை இல்லை, கோயில் பணத்தில் அக்கறை இருக்கிறது. இது நீங்கள் எனக்கு ஐபிசி கொஞ்சம் பழக்கம், பிஎன்எஸ் செக்ஷன்லாம் எனக்கும் ஃபேமிலி இல்லை சார். 409 ஐபிசின்னு ஒன்று இருக்குது. breach of trust. A government servant or agent or a banker or a property on which he has domain over, if he commits a breach of trust, 10 years. அறநிலைத்துறையில் சட்டத்தில் இப்படி தான் கோயில் பணத்தை எடுக்கலாங்கும் போது கமிஷனர் வேறு மாதிரி எடுக்கலான்னு உத்தரவு போட்டார்னா அவர் 10 வருடம் சிறைக்கு செல்ல வேண்டியவர். அந்த ஜேசி 10 வருஷம் சிறைக்கு செல்ல வேண்டியவர். ஸோ இதைத்தான் சதி திட்டம் என்று எடப்பாடி அவர்கள் சொன்னது பிரீச் ஆஃப் ட்ரஸ்டை தான் சொல்லியிருக்கிறார். மிக மிக சரியான கூற்று. இப்போ பிஜேபியை தாண்டிக்கிறாங்க. பிஜேபி தாண்டது என்ன சார்? ஒரு 2 அடி செவத்தை தாண்டது பெரிய கஷ்டமா? பிஜேபி ரொம்ப ஸ்லோ. அவங்க கோயிலில் காப்பாற்றுறதுக்குன்னு அவதாரம் எடுத்து பேசுவாங்க. ஸோ தமிழக மக்கள் கோவில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டியதை தமிழக மக்கள் சதி செயலாக பார்க்கிறார்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரி என்கிறீர்கள்? சரி, நீதிமன்றமும் அப்படிதான் பார்த்து தடை உத்தரவு கொடுத்தது. இப்போ நீதிமன்றமும் சரி, எடப்பாடி இப்போது அவர்கள் பேசியதும் சரி, ஒரே தட்டில் தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் எடப்பாடி அவர்கள் பேச்சை விமர்சனம் செய்தால் நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தடையும் நீங்கள் மறைமுகமாக விமர்சிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். சேகர்பாபு அவர்கள் நீதிமன்றம் எப்படி இது கொடுக்கலான்னு கேட்கட்டுமே. இல்லை, இந்த ஸ்டே வக்கேட் பண்ணுங்கன்னு கேளுங்களேன். அது வரலாமே, வக்கேட் பண்ணுங்க. ஸ்டே 5 வருஷமா வக்கேட் பண்ணலையே. அடிப்படை மோசமே. சார் என்ன? தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ். நீங்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி. உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ரமேஷ். எனக்கே இந்த கான்ட்ரவர்சி கிளம்பின பிறகு தான் நான் சிஆர்பிசி ஐபிசின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த கான்ட்ரவர்சி கிளம்பினோன்னு தான் முதல் முறையாக உங்கள் வழக்கை தான் நான் பார்க்குறேன். இதில் மிகப்பெரிய வேறு சமாச்சாரம்லாம் இருக்குது. இந்த நிலங்கள் குறித்து மிகப்பெரிய இது இருக்குது, ஊழல் இருக்குது. அதே போல் இந்த ஜிஎஸ்டி, டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ், இதிலலாம் ரொம்ப மோசமான நிர்வாகம் அறநிலைத்துறை. பல கோடி லாஸு கவர்மெண்ட்டுக்கும் சரி கோயிலுக்கும். இதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.